ஹலோ ஹலோ. ஓகே. நான் எதுக்கு இந்த இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ப்ராக்ரஸ்மே பண்ணல. ஸோ ஐம் நாட் டிப்ரெஸ் அபேஜ் ரைட் நவ். ஓகே. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், rather than complaining about everything, what I'm going to do is I have to practice and repeat it again and again. So my short term goals, I have to reach my short term goals, my long term goals, and most importantly what I learned is, whatever you do, don't share with your friends. என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் ஹரிபிரசாத். ஓகேவா? உனக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னா, நான் படிப்பேன். ஓகேவா? படிப்பேன்னா நான் டாட் படிச்சுட்டு இருக்கேன். அது கொஞ்ச நேரம், ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் அங்கே போயிட்டு கிண்டல் போயிட்டு சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு நான் படிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறான், அவன் பார்த்துக்கிறான். ஏன்டா படிக்கிறேன்னு கேட்குறான். எனக்கு டேய், நான் படிக்கிறேன்னா நீ படிக்கணும்னா படி. இது வேறு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, டேய் அவன் படிச்சுக்கினே இருக்காண்டா. என்னால் அதுக்கப்புறம் படிக்கவே முடியல. என்னன்ட்டே தெரில, என்னால் அதுக்கப்புறம் படிக்கவே முடியல. இது ஒரு விஷயமா. அடுத்து என்னென்னா, எதுனாலுமே ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறதோ, இல்லைன்னா இன்னொன்று சூப்பராக பண்ணுறடா அப்படின்றதோ, சர்க்காஸ்டிக் அந்த மாதிரி பண்ணுறானுங்க. இப்போது என்னென்னா, எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. பேசுகிறதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கடா, இந்த மாதிரி இது பண்ணுறாங்கடான்ட்டு யாருமே இல்லை. அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனல் நான் திறக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, வேறு என்னென்னா, ஒரு ப்ராக்ரஸுமே பண்ணேன். முன்னாடிலாம் ஜிம்மு போவேன், 15 மினிட்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுவேன், டெய்லி 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிப்பேன், நான் என் நேக் ரூம் பண்ணிப்பேன், வேறு படிப்பேன், ஏதாவது நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் ஃபுல்லாக அன்ப்ரொடக்டிவ் டேஸ் தான். என்ன பண்ணுறேன்னா, காலையில் அங்கே போகிறேன், ஒர்க் போயிட்டு அங்கே போயிட்டு இப்போது ட்ரைனிங் பீரியடும் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்து didn't assign any work. So what I'm doing is I'm playing. ஓகேவா? I'm in recreation room every time playing and chatting with girls. இப்போது இதையும் நான் சொல்லியே ஆகணும். I'm an introvert. ஓகேவா? In college days, in school days, I'm an introvert. So I don't know how to talk to girls. And what I'm doing is I'm not oversharing anything, or என்னை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் I'm being put like a punching bag over there. ஓகேவா? they are teasing me. அதாவது இது விளையாட்டுக்குன்னே வச்சுக்கோங்க. பட் ஐ எம் நாட் அ பர்சன் டு டேக் இட் ஈஸிலி. ஸ்டூபிடுங்கிறதோ இடியட்டுங்கிறதோ, ஸோ இவனால் முடியாது, சம்திங் லைக் தேட். ஓகேவா? ஸோ அது அப்போதைக்கு ஓகே, திஸ் இஸ் ஸோ ஜோக், அதாவது காமெடி அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ எனக்கு என்ன ரியலைசேஷன் வருதுன்னா, நம்ம நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டோமோ அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வருது. வேறு என்ன வருதுன்னா, நீ அங்கே இதுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறது தானே போகிற, அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவும் வருது. இது ஒரு விஷயமா. வேறு என்னென்னா இப்போல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலை. சீரியஸாக ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப காண்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ஆனால் நான் இங்கே ஒன்றுமே பண்ணலாம் அங்கேயும். ஆனாலுமே என்னடா இது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிறது டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்காவது கரெக்டாக பண்ணலான்னு போனால் காலைல சில வாட்டி எந்திரிக்க முடியல, ஜிம் போக முடியல. சரி, நம்ம என்ன டைரக்ஷனில் போகல நம்மளுக்கு தெரியல, அதனால தான் நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் அதெல்லாம் எழுதினேன். அதுக்கப்புறமும் கூட இதெல்லாம் எனக்கு தெரியுது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேறேன். என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா ப்ரொகாஸ்டினேஷன், ஒன் திங். த செகண்ட் திங் இஸ், நான்
I can't do anything, but I'm not doing anything. What is that thing called? Laziness? அது ஒன்று. ஆர் இஸ் தட் திங் ஸோ மச் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டூ அப்படின்னு கேட்டோன்னா எஸ், அதுவும் ஒன்று. எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சிடாது. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஈஸியாக கிடச்சிடணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் டைம் கான்ஃப்ளிக்ட்ஸும் இருக்குது. ஒன்று நான் காலைல எழுந்திரிக்கணும், ஆர்எல்ஸ் ஈவினிங் எழுந்திரிக்கணும். இப்போ வந்து சமத்தோன்ற வேலை இருக்குது, அதனால் காலைல எழுந்திரிச்சு என்னால் கீழே வர முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா காலையிலே எந்திரிக்கிறது கிடையாது. ஒரு 7 o'clock எழுந்திரிச்சோமா, ஜிம் போனோமா அப்படிங்கிறதான் நான் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ கரண்ட் ஆயாம் எப்படி இருக்கேன்னா இப்படி இருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்னா நான் இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. இந்த வீடியோ எதுக்காகனா சும்மா தான். இந்த வீடியோ எவனும் பார்க்கவும் மாட்டான். எனக்கே வந்து நான் பேசிக்கிற மாதிரி ரேண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து நான் வந்து எதை நோக்கி போகிறது? சரி, பண்ணுறதுன்னு இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் பண்ண முடியல. ஸோ நான் எக்ஸ்கியூஸ் பேசுகிறேன்னா இல்லைனா வந்து நான் இப்படி ஆகிட்டேன்னா தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பையனே கிடையாது. நான் எப்படி இருப்பேன்னா காலேஜ் அப்போ சொல்கிறேன், காலேஜ் முடித்தோமா, காலேஜ் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வந்துடுவேன். ஒரு 4:10, அதாவது விட்ட உடனே ஓடி வந்துடுவேன் வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பத்துலேருந்தே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து படிக்கிறது, ஏதாவது படிக்கிறது, அந்த மாதிரி தான் இருப்பேன். அப்போல்லாம் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா தேர் ஆர் மல்டிபிள் வேஸ். ஓகேவா? எந்த வேவை சூஸ் பண்ணுறது? இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி தப்பாகிடுமா, அதெல்லாம் எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து என்னென்னா, சரி ஏதாவது ஆப் டிசைன் பண்ணலாம்னு சொன்னால் தட் லேர்னிங் கர்வ் சம்திங் லைக் டிஃப்ரெண்ட் திங். இதெல்லாம் வந்து என்னடா கன்றாவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து என்ன பண்ணுறது தெரில. அப்புறம் என்னென்னா அவ்வளோதான். இதுவே என்ன எத்தனை நிமிஷம் போச்சு? 7 நிமிஷம் தான் போயிருக்கா? ஓகே, பேசலாம். எனக்கு பேசுகிறதுக்கும் யாருமே கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. சும்மா வந்தானுங்களா, 2 கலாய் போட்டானுங்களா, போயிட்டே இருப்பானுங்க, அவ்வளோதான். வேறு என்னென்னா வந்து இன்வெஸ்டிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வாங்கலாம். ஆனால் எப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி சரியான செலவு. அடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போது என்னோடய சம்பளத்திலே என்னால் இப்படி பண்ண முடியலையே. இப்போது இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா என்னால் எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும்? இப்போது நம்ம ஒரு வீடுக்கு ரெண்ட் எடுத்து போகிறோன்னா தட் வுட் பி காஸ்ட் லைக் 10K. ஸோ how will I manage that situation? இதெல்லாம் வந்து எனக்கு இப்போது மண்டைக்குள்ளே ஓடுது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, that positive side of my life where I would wake up and like hit the gym or do something. அதுக்கப்புறம் புக் படிக்கிறது, க்ளவுட்ஸ் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, that positive side of my life went away. இப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த சைடுக்கு என்னால் போக முடியல. அதான் ஏன்ட்டு எனக்கு தெரில. வேறு என்னென்னா the things I have to improve அப்படின்னா my communication, my investment skills, ஓகேவா? then my social skills and also my other skills like professional skills, ஓகேவா? இதெல்லாம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா போதும். this is all that thing you need
டு கெட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இது தவிர யூடியூப் சேனலா அதெல்லாம் வேணாம். சும்மா 1008 வேலை இருக்குது இதில் தவிர.